இது எல்லாமே கிரிணி பழத்தோட நாற்றுகள்ங்க. ஒரே மழை தான், இவ்வளவும் எப்படி முளைச்சு நிக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம இப்போ இந்த மினி விளாக்ல நிறைய தொட்டிகள்ல மாத்தி வைக்கலாம். நாற்றுகளை பிடுங்கிறதுக்கு முன்னாடி எப்போதுமே தண்ணி விட்டுறணும். இது ஒன்று மட்டும் எவ்வளோ உயரமா வளர விட்டுருக்கேன் பார்த்தீங்களா? மழையில இவ்வளோ பெருசா இது ஆயிடுச்சு. 6 நாற்றுகளை மாற்றி வைக்கலான்னு எடுத்திருக்கேன். இது ஒரு 50 லிட்டர் பேரல். இதுல 4 நாற்றுகளை வைக்கலாம். இந்த தொட்டியோட 4 சைட்ல 4 நாத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா 4 கிரிணி பழம் அளவான சத்துக்கள் கொடுக்கும்போது கிடைக்கும். 12 x 12 இன்ச்சு ஒரு க்ரோ பேக்கு. இதுக்கு முன்னாடி இதுல மணத்தக்காளி கீரை இருந்ததுங்க. இப்போ 2 கிரிணி பழ நாற்றுகளை வச்சிட்டோம். வச்சதுமே மறக்காம உடனே தண்ணி ஊத்திடணும். அதுக்கப்புறம் இந்த வெயிலுக்கு அதுவே தளைஞ்சு அழகான கிரிணி பழத்தை கொடுக்கும் பாருங்க. மாடி தோட்டத்துல வெயில்ல காய கீரை, தன்னாலே முளைச்ச தண்டு கீரை, சிகப்பு முளைக்கீரை, அப்புறம் மணத்தக்காளி கீரை. எப்படி இருக்கு இந்த அறுவடை? இது மாடித்தோட்ட வெண்டைக்காய் அறுவடை பார்ட் 5. அதாவது 5வது தடவை அதிக வெண்டைக்காய்களை அறுவடை பண்ணிட்டு இருக்கேன். என் மகன் சொல்கிறாரு, சிகப்பு வெண்டைக்காய் அறுவடையே பண்ணிட்டு போடுறதுனால ஷார்ட்ஸு மக்களுக்கு போர் அடிக்குமா. தொடர்ந்து சிகப்பு வெண்டைக்காய் நான் அதிகப்படியாக அறுவடை பண்ணுறது உங்களுக்கு போர் அடிக்குதான்னு கமெண்டில் சொல்லவும். இன்னையோட மாடித்தோட்ட மினி விளாக்ல நம்ம வகையான கீரைகள் மற்றும் சிகப்பு வெண்டைக்காய்கள் அறுவடை பண்ணியிருக்கிறோம். ஹாப்பி கார்டனிங்.